தலைமறைவாக இருந்த வேந்தர் மூவிஸ் மதனை தனிப்படை போலீசார் திருப்பூரில் வைத்து கைது செய்திருக்கிறார்கள். மணிப்பூர் மாநிலத்தில் தங்கியிருந்த மதனின் கூட்டாளிகள் அளித்த தகவலின் அடிப்படையில் மதன் கைது செய்யப்பட்டார். சென்னை கொண்டுவரப்பட்ட அவர் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு 15 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். போலீசாரின் தீவிர தேடுதல் வேட்டையில் 176 நாட்களுக்கு பிறகு மதனை சிறப்பு படை போலீசார் கைது செய்தனர். மதனை தேடி வந்த போலீசார் அவரது கூட்டாளிகள் இருவர் மணிப்பூர் மாநிலத்தில் தங்கியிருப்பதை கண்டறிந்தனர். இதையடுத்து கடந்த வெள்ளிக்கிழமை மணிப்பூர் மாநில தலைநகர் இம்பாலில் உள்ள நாகாம்பால் என்ற இடத்தில் தங்கியிருந்த சேகர் மற்றும் மெர்சியா ஆகிய மதனின் கூட்டாளிகளை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் மதன் கோயம்புத்தூர் அருகே மறைந்திருப்பது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் திருப்பூர் அருகே திருமுருகன் பூண்டு என்ற இடத்தில் மறைந்திருந்த மதனை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட மதன் சென்னை கொண்டுவரப்பட்டு சைதாப்பேட்டை நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு 15 நாட்கள் காவலில் அடைக்கப்பட்டார். வேந்தர் மூவிஸ் நிறுவனத்தை தொடங்கி நடத்தி வந்த மதன் கடந்த மே மாதம் 29ஆம் தேதி திடீரென்று காணாமல் போனார். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ படிப்பில் இடம் வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்றதாக மதன் மீது புகார் எழுந்தது. இது தொடர்பாக எஸ்ஆர்எம் குழும தலைவர் பாரிவேந்தர் கைது செய்யப்பட்டார். கடந்த மே மாத இறுதியில் மதன் தலைமறைவானது முதல் தற்போது அவர் கைது செய்யப்பட்டது வரை அவர் மீதான புகார்கள், காவல்துறை விசாரணை உள்ளிட்டவை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். வேந்தர் மூவிஸ் மதன் கடந்த மே மாதம் 29ஆம் தேதி தலைமறைவானார். அவர் எழுதி வைத்திருந்த கடிதத்தில் காசிக்கு சென்று கங்கைக்கு சென்று ஜீவ சமாதி அடைய போவதாக கூறியிருந்தார். இதனை அடுத்து அன்றைய தினமே தனது மகனை காணவில்லை என மதனின் தாயார் தங்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் ஜூன் 1ஆம் தேதி வழக்கு பதிவு செய்தனர். மதன் தலைமறைவான தகவல் கிடைத்ததும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ இடம் வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக சுமார் 120 பேர் புகார் அளித்தனர். அந்த புகார் மனுக்களில் மதன் 84 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மதனை ஆஜர்படுத்த கோரி ஆட்கொணர்வு மனு ஒன்றையும் அவரது தாயார் தங்கம் தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு ஜூன் 4ஆம் தேதியன்று விசாரணைக்கு வந்தது. இந்நிலையில் மதனை பிடிப்பதற்கும் அவர் மீதான வழக்குகளை விசாரிப்பதற்கும் ஜூன் 8ஆம் தேதியன்று மத்திய குற்றப்பிரிவு கூடுதல் துணை ஆணையர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது. தீவிரமாக விசாரணை நடத்திய தனிப்படை மதன் உயிருடன் இருப்பதாக ஜூன் 26ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தில் கூறியது. தொடர்ந்து மதன் இருந்ததாக சந்தேகிக்கப்பட்ட ஹரித்வார், இம்பாலா, காசி உள்ளிட்ட பகுதிகளுக்கு தனிப்படை சென்று விசாரணை நடத்தியது. ஆனாலும் மதனை பிடிக்க முடியவில்லை. இதனிடையே மதன் தொடர்பான பண மோசடி புகாரில் எஸ்ஆர்எம் குழும நிறுவனர் பச்சமுத்து ஆகஸ்ட் 25ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் ஜாமீனிலும் விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில் கடந்த 4ஆம் தேதி மதன் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இம்மாதத்திற்குள் மதனை கைது செய்வோம் என காவல்துறை உறுதியளித்திருந்தது. தொடர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்திய தனிப்படை இன்று காலையில் திருப்பூரில் மதனை கைது செய்துள்ளது.